ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில்கோல் சேனல். ஜூன் 12 3 ஷிஃப்ட்ஸ்லேயும் நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமோட மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற அஸ்பிரண்ட்ஸ் யாரும் ஜூன் 12 எனி ஒன் ஷிஃப்ட்டில் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் மெமரியில் இருக்கிற கொஸ்டின்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இன் விச் இயர் வாஸ் த பிளான் ஆஃப் செல்ஃப் சஃபிஷியன்ட் இந்தியா ஸ்டார்டட் அண்டர் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 2023. In which group is iodine placed? Answer option C 17th group. நான் ஏற்கனவே சொன்னது தான், மேன்லீவ் பீரியாடிக் டேபிள், மாடர்ன் பீரியாடிக் டேபிள், பி பிளாக் எலமெண்ட், எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்கன்னு அதிலேருந்து கொஸ்டின் வந்துருக்கு, பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் த 52nd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு ஷிஃப்ட்டில் முன்னாடி எப்படி கேட்டிருந்தாங்கன்னா நேமை கொடுத்துட்டு இவர் எத்தனாவது சீஃப் ஜஸ்டிஸ்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ரிவ்யூ பார்த்துருந்தாலே இந்த கொஸ்டின் ஈஸியாக போட்டிருக்கலாம். அதுபோக இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். ஆன்சர் ஆப்ஷன் பி ராமகிருஷ்ண கவாய். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்கிங் இன் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் 2024? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 105. நான் ஏற்கனவே சொன்னது தான் இதுவும். ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க்கு ஃபஸ்ட்டு யார், இதை யார் பப்ளிஷ் பண்ணா, இதை படிச்சுக்கோங்க. நான் முன்னாடி இருந்து சொன்னது தான், அதே தான் கேட்டிருக்காங்க. அடுத்து, இன் எம்எஸ் பவர் பாயிண்ட் which shortcut key is used to start the presentation from the first slide? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி F5. இது சிம்பிள் கொஸ்டின் தான், இருந்தாலும் நம்ம டெலகிராம் சேனலில் ஒரு பிடிஎஃப் போட்டிருந்தோம், அதிலிருந்து தான் இந்த கொஸ்டினும் வந்திருக்கு. அடுத்து, ஹூ பில்ட் எ 2.5 day ஸ்லம் இன் அஜ்மீர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி குதுபுத்தீன் ஐபக். அடுத்து, வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் த கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2025? ஆன்சர் ஆப்ஷன் பி 10th ரேங்க்கு. இதுவும் அதே தான், இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங் பொறுத்தளவு இந்தியாவோட ரேங்க்கு யார் பப்ளிஷ் பண்ணால் யார் ஃபஸ்ட் ரேங்க்கு, இது போதுமானது. நெக்ஸ்ட்டு, விச் பிளாட்டியூ இஸ் லொக்கேட்டட் டு த நார்த் ஆஃப் நர்மதா ரிவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி மால்வா பிளாட்டியூ. நான் இதுக்கு தான் மேப் வச்சு படிக்க சொன்னேன். இப்போ மேப் வச்சு படிச்சிருந்தீங்கன்னா மால்வா பிளாட்டியோட லொக்கேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து ரிவருமே பார்த்துக்கோங்க, நான் ஆல்ரெடி சொன்னது தான். அப்போ நீங்கள் ரிவர் ஃப்ளோலாம் எந்தெந்த ஸ்டேட்டுன்னு பார்த்துருப்பீங்க, அதை வச்சே இது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். அடுத்து, த பாக் ஸ்ட்ரெயிட் செப்பரேட்ஸ் இந்தியா ஃப்ரம்? இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஆப்ஷன் பி ஸ்ரீலங்கா. நெக்ஸ்ட்டு, விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் த G7 சம்மிட் இன் 2025? ஆன்சர் ஆப்ஷன் சி கனடா. அடுத்து, மோஸ்ட் ஆஃப் த சீல்ஸ் இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் வேர் மேட் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி டெரக்கோட்டா. அடுத்து, விச் கீ இஸ் யூஸ்டு டு டெலிட் அ ஃபைல் பெர்மனெண்ட்லி? பெர்மனெண்ட்டாகவே டெலிட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் டெலிட். ஷார்ட்கட் கீக்கு பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. எல்லா ஷிஃப்ட்லையுமே கேட்குறாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, மர்மகோவா போர்ட் இஸ் லொக்கேட்டடுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி கோவா. வெஸ்ட் சைடு ஈஸ்ட் சைடு எந்தெந்த போர்ட்லாம் லொக்கேட் ஆகிருக்குன்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. போர்ட்டுக்கும் நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது. போர்ட்டு, அட்டாமிக் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு, ஷார்ட்கட்டோட க்ளூஸ் யூஸ் பண்ணி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஆர்டிகல் 2 and 3 கேன் பி அமெண்டட் பை விச் மெஜாரிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி சிம்பிள் மெஜாரிட்டி. அடுத்து, ஹூ ப்ரொபோஸ்டு த ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி? ஆன்சர் ஆப்ஷன் பி தாதாபாய் நவ்ரோஜி. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இன் டெம்பரேச்சர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 273.16 கெல்வின். அடுத்து, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஆப்ரேஷன் லான்ச்டு பை இந்தியன் கவர்மெண்ட் இன் ரெஸ்பாண்ட் டு த 2025 மியான்மர் எர்த்குவேக்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆப்ரேஷன் பிரம்மா. நெக்ஸ்ட்டு, ஹூ ரிசீவ்டு த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு ரீசன்ட்லின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி சிரஞ்சீவி. அடுத்து, விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ரொஹிபிட்ஸ் சைல்டு லேபர் இன் ஹசார்டஸ் கண்டிஷன்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆர்டிகல் 24. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஷெடியூல்ஸ் ரெண்டுக்குமே நம்ம சேனலில் ஷார்ட்கட்டோட வீடியோ அவைலபிளாக இருக்குது, அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, த ராமேஸ்வரம் வில்லேஜ் இஸ் ஜியோகிராஃபிக்லி நோன் ஃபார் கிளஸ்டர் பியர். நெக்ஸ்ட்டு, விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் எ சோசியல் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் ஜஸ்டிஸ்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆர்டிகல் 38. நெக்ஸ்ட்டு, த 103rd அமெண்ட்மெண்ட் இஸ் ரிலேட்டட் டு 103rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எது ரிலேட் பண்ணதுன்னா இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் பற்றினது. ஆப்ஷன் சி. கடைசி ஒரு 5 to 6
கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் என்னென்னலாம் ஆச்சுன்றதை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணிட்டு போயிருங்க. நான் ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக் முன்னாடி ஒரு 1 மந்த் முன்னாடியே ஜென்ரல் அவேர்னஸ் செட்டு போடுறப்பவே சொல்லிட்டேன். கண்டிப்பாக இது வந்து ரயில்வேல ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ரீசன்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் எப்போவுமே கேட்பாங்க. அடுத்து வாட் இஸ் லோத்தால் ஃபேமஸ் ஃபார்? ஆன்சர் ஆப்ஷன் சி போர்ட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் டக். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எப்போவுமே ரயில்வேயோட ஃபேவரட்டான ஏரியா. நெக்ஸ்ட்டு ஹூ இஸ் த கரண்ட் ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அஜய் சேத். அப்பாயின்மெண்ட்ஸ் ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் உள்ள அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே க்ளூவோட ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம், அதே ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து விச் ஆர்டிகிள் ப்ராஹிபிட்ஸ் டிஸ்கிரிமினேஷன் இன் வாட்டர் யூசேஜ் ஃப்ரம் வெல்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி ஆர்டிகிள் 15. நெக்ஸ்ட் இன் விச் ஸ்டேட் டஸ் த ஹிமாலயாஸ் ரன் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. நான் இதுக்கு தான் சொன்னேன், மவுண்டெயின்ஸ், ரிவர்ஸ், பிளாட்யூஸ், மினரல்ஸ் எல்லாமே டோப்போகிராஃபியாக மேப் வச்சு படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி குழப்புற மாதிரி கேட்குறது எதுவுமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. நீங்கள் மைண்டில் பார்த்ததை வச்சு இதை நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி அருணாச்சல் பிரதேஷ். அடுத்து ஹவு மெனி டேஸ் டஸ் இட் டேக் ஃபார் த MOSPI ரிப்போர்ட் டு பி ரிலீஸ்ட்? ஆன்சர் ஆப்ஷன் சி 30 days. நெக்ஸ்ட் ஹூ சைன்டு த பூனா பேக்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் மகாத்மா காந்தின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி மதன் மோகன் மால்வியா. நான் இதுவும் ஏற்கனவே சொன்னது தான், மாடர்ன் இந்தியா ரொம்ப முக்கியம், அதுவும் காந்தி சம்மந்தப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ஹவு கேன் அன் என்டையர் பேராகிராஃப் பி செலக்டட் இன் MS Wordன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ட்ரிபிள் கிளிக். இது சிம்பிள் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் 2025? ஆன்சர் ஆப்ஷன் பி 63rd. இதுவும் ஏற்கனவே நான் சொன்னதான் பார்த்துக்கோங்க. ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாலே ஃபஸ்ட் ரேங்க் இந்தியாவோட ரேங்க் யார் பப்ளிஷ் பண்ணால் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். மற்ற ரேங்க் ஏதாவது கேட்டாங்கன்னாலுமே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம். அப்படி வந்துச்சுன்னாலும் அது மேக்ஸிமம் நிறைய பேர் தொடவே மாட்டாங்க, அதை பற்றி பயப்படவே வேண்டாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட் ரேங்க்கு இந்தியாவோட ரேங்க்கு யார் பப்ளிஷ் பண்ணால் அந்த ரிப்போர்ட்டை, இதை மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹூ ஓன் பிரான்ஸ் இன் ஆர்ச்சரி வேர்ல்டு கப் 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி பார்த் சலோக்கே. நெக்ஸ்ட்டு விச் ஆக்ட் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை த ஹை கோர்ட்? ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியன் ஹை கோர்ட் ஆக்ட் 1861. அடுத்து த 30th எடிஷன் ஆஃப் காப் வாஸ் ஹெல்ட் இன் விச் சிட்டின்னு கேட்டிருக்காங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ஏற்கனவே ஒரு ஷிஃப்ட்டில் வந்திருந்தது. ஆப்ஷன் பி பிரேசில். நெக்ஸ்ட்டு போரோ ஆஃப் அசாம் இஸ் ரிலேட்டட் டு விச் கிராப்? ஆன்சர் ஆப்ஷன் சி ரைஸ். நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் கொஸ்டின், ரேன் ஆஃப் கட்ச் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தார் டெசர்ட். அடுத்த கொஸ்டின் சபர்மதி ரிவர் இஸ் ஆல்சோ நோன் பை விச் அதர் நேம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஷாத் ரிவர். நெக்ஸ்ட்டு ஹவு பிக் இஸ் சைல்டு லேபர் இன் 2024 to 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 138 million. அடுத்து வாட் இஸ் ஆர்டிகிள் 18 இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்? ஆன்சர் ஆப்ஷன் பி அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். நெக்ஸ்ட்டு விச் விட்டமின் கேசஸ் பிளாக்கேஜ் ஆஃப் பைல் டக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி விட்டமின் சி. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் இந்தியாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன் 2024? ஆப்ஷன் பி 4.9%. அடுத்த கொஸ்டின் விச் கிங் சென்ட் ஹிஸ் சில்ட்ரன் அவுட் சைட் இந்தியா டு ப்ரொபகேட் புத்திசம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அசோகா தான். அசோகா தான் தன்னோட குழந்தைகளை இந்தியாவுக்கு வெளியே அனுப்பி புத்திசமை பரப்புனார். அவங்க குழந்தைகள் பேர் என்ன அப்படின்னா மகேந்திரா அண்டு சங்கமித்ரா. அடுத்து ரீசனிங் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ரீசனிங் செக்ஷனில் பசில் எல்லா ஷிஃப்ட்லேயுமே வந்துடுது. பசில் இப்போ எப்படி கேட்குறாங்கன்னா ஒரு பசில்னால் ஒரு கொஸ்டின் அந்த மாதிரி கேட்டு வைக்கிறாங்க. ஸோ டைம் கன்சூமிங் அதிகமாகவே ஆகுது. ஸோ ரீடிங் எபிலிட்டியை ஸ்பீடாக வச்சுருந்தீங்கனாலே சீக்கிரமாக சால்வ் பண்ணிடலாம். எப்படி கேட்டிருக்காங்க நேற்று அப்படின்னா சீட்டிங்கில் 2 கொஸ்டின், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு. ஃப்ளோர் பஸ்ஸில் 2 கொஸ்டின். அடுத்து நார்த் ஆர் சவுத் ஃபேஸிங், இதில் ஒரு 2 கொஸ்டின் இப்படி வந்திருக்கு. அது போக டைரக்ஷன், அதில் ஒரு 2 கொஸ்டின். பிளட் ரிலேஷன் அண்டு கோடட் பிளட் ரிலேஷன். இந்த ஹேஷ்னா டாலர்னா பிரதர்னு எடுத்துக்கோங்க,
ஹேஸ்னா ஃபாதர்னு எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி. இதில் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்துடுது. ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணி வர்றதே 4 to 5 கொஸ்டின். அடுத்து நம்பர் சீரீஸ், அதில் ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட்டு அந்த நியூ மாடல் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்கல்ல, ஈவன்னா ஆட் பண்ணுங்க அண்டு ஆடுனா சப்ராக்ட் பண்ணுங்க அப்படின்னு பேங்க் பேட்டர்னில் செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இதில் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க. அது போக ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷனில் 1, அனலாகி அதில் ஒரு 2 கொஸ்டின், சிலாஜிசமில் 2 to 3 கொஸ்டின், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அதில் 1 or 2 கொஸ்டின். அடுத்து ஆட் ஒன் அவுட், இதில் 1 or 2 கொஸ்டின் வந்துடுது. இவ்வளோ தான். இது மட்டும்தான் இது வரைக்கும் ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸ் எல்லாமே இதே செட்ஸில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த டாபிக் எல்லாமே தரவு பண்ணிட்டு போங்க. இனி எக்ஸாம் எழுத போகிறவங்க எல்லோரும் நம்ம அந்த நியூ டைப் ஆஃப் பேட்டர்ன் என்ன அப்படின்றத பார்ப்போம். அடுத்து இந்த மாதிரி தான் அந்த பேங்கிங் பேட்டர்ன் நியூ கொஸ்டின் ரீசனிங்கில் வர்றது இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா இதை 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்குறது பார்த்தீங்கன்னா 3 to 4 கண்டிஷன் கொடுத்து கேட்குறாங்க. நம்ம இதில் பண்ண வேண்டியது என்னென்னா, கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன, அந்த வேர்டு என்ன, அதுக்கு இது எது சூட் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த லெட்டர்ஸ்க்கு பதில் கோடு சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே ரீடிங் எபிலிட்டியை ஸ்பீடாக வச்சுருக்கணும் இந்த இடத்துலலாம். இப்போ இதில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு லெட்டர் ஆஃப் த வேர்ட் இஸ் ஏ வெவல். ஆமாம், ஃபஸ்ட் லெட்டர் வெவல் அண்ட் லாஸ்ட் லெட்டர்ஸே கான்சனன்ட். லாஸ்ட் லெட்டர் கான்சனன்ட், வெவல் இல்லாதால தான் கான்சனன்ட்னு சொல்லுவோம். அப்படி தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, தென் போத் தீஸ் லெட்டர்ஸ் வில் பி கோடட் ஸ்டார்னு பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் லெட்டர் டக்குன்னு ஸ்டார், லாஸ்ட் லெட்டர் டக்குன்னு ஸ்டார். அடுத்து இஃப் த செகண்ட் லெட்டர் ஆஃப் த வேர்டு வெவல் அண்ட் ஃபிஃப்த் லெட்டர் கான்சனன்ட்னா போத் வில் பி கோடட் சாண்ட்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் லெட்டர் நம்மளுக்கு வெவலாக இருக்கா, இல்லை. அப்போ அந்த கண்டிஷனே பார்க்க வேணாம், அடுத்து வந்துட வேண்டியதான். அடுத்து ஒவ்வொன்றுக்குமே அப்படியே நம்ம டேரெக்டாக எந்தெந்த கோடு கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சிம்பிள். அடுத்து கியூக்கு, அடுத்து யூக்கு ஐ, $6, அடுத்து ஈக்கு ப்ளஸ். அவ்வளோதான். இது ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு போட்டு போயிடலாம். இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஸ்டாராக இருக்குது பாருங்களேன், 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த 2 ஆப்ஷனில் எடுத்துகிட்டு எங்கே சிம்பிள் வேரி ஆகிருக்கோ அந்த லெட்டருக்கு ஏற்றாப்புல நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் சேவ் பண்ணலாம். அந்த மாதிரி கொஸ்டினில் இந்த 2 ஆப்ஷன் நீங்கள் ஃபஸ்ட்டே எலிமினேட் பண்ணிடலாம். ஸ்டார்னு தான் கடைசி வரப்போகுது. அப்போது இந்த 2 ஆப்ஷனில் தான் ஸ்டார்னு இருக்குது. அது போக சிம்பிள்ஸ்லாம் பாருங்கள், மொதல் 3 சிம்பிள் ஒன்று போல் வருது. அப்போது அந்த இடத்துல நீங்கள் டேரெக்டாக 4th போயிட்டீங்கன்னு வைங்களேன், யூக்கு பதில் என்ன லெட்டர் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி சிம்பிள். அதை எடுத்துகிட்டு டக்குன்னு மார்க் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிடலாம். கண்டிஷனையும் ஸ்பீடாக ரீட் பண்ணுங்கள், இந்த மாதிரியும் ஷார்ட்டாக பண்ண பாருங்கள். அடுத்து மேக்ஸில் பார்த்தோம்னா, மேக்ஸில் எல்லா ஷிஃப்ட்லையுமே சிம்பிளிஃபிகேஷன் 4 to 5 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸில் ட்ரெயினில் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி அதில் ஒரு கொஸ்டின். அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு மீன் மீடியன் மோடு யூஸ் பண்ணி அதில் ஒரு 2 கொஸ்டின். அப்புறம் மென்சுரேஷன், இதில் ஒரு 2 கொஸ்டின். இதில் ஒன்று ஹார்டாகவும் வைக்கிறாங்க, இன்னொன்று ஈஸியாகவும் இருக்குது. அந்த மாதிரி கேட்டுறாங்க. போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம், இதில் ஒரு கொஸ்டின் வந்துடுது. நெக்ஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதில் ஒரு 4 கொஸ்டின் கிட்டத்தட்ட கேட்டுறாங்க. அடுத்து ப்ராஃபிட் லாஸ், இதில் ஒரு 4 to 5 கொஸ்டின் வந்துடுது. நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரியில் ஒரு 2 கொஸ்டின் கேட்டுறாங்க. ஒன்று இந்த ட்ராவர்சல் லைன், பேரலல் லைன், இந்த மாதிரி கான்செப்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐசாசலஸ் ட்ரையாங்கிள் ரிலேட்டடு, இல்லை நார்மல் ட்ரையாங்கிள், ராம்பஸ், அந்த மாதிரி ஏதாவது ரேஷியோவில் கொடுத்து கால்குலேட்டிவாக பண்ணுற மாதிரி இருக்குது. அதை ஸ்பீடாக பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அல்ஜீப்ரா, இதில் ஒரு 1 or 2 கொஸ்டின். டைம் அண்ட் ஒர்க்கு, பைப் அண்ட் சிஸ்டன், இதில் 2 to 3 கொஸ்டின் வந்துடுது. இது போக ஆவரேஜ், இதில் 1 or 2 கொஸ்டின். அடுத்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப், அதில் ஒரு 1 or 2 கொஸ்டின். அப்புறம்
வேறு ட்ரிக்னாமெண்ட்ரி, அதில் ஒரு சில ஷிஃப்ட்டில் ஒரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் அப்படி கேட்டுரு. இதுதான் மேக்ஸிமம் பேட்சஸில் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கக்கூடியது. இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சில சம்ஸ்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன், அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் 2 பைப் வச்சு கேட்டுடுறாங்க. இதில் நம்ம 3 பைப் வச்சு கொஞ்சம் மாடரேட் லெவல் கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பார்ப்போம். பைப் A and B can fill a empty tank completely in 42 minutes and 56 minutes respectively கொடுத்துட்டாங்க. 42 minutes 56 minutes. பைப் 1, பைப் 2, பைப் 3, இது 42, இது 56, இது ரெண்டுமே ஃபுல் ஆகக்கூடியது. அடுத்து பைப் C alone can empty the full tank in 84 minutes. இது எம்டி பண்ணுறது. ஸோ நான் மைனஸ் போட்டுக்கிறேன். இது ரெண்டுக்கும் ப்ளஸ் போட்டிருக்கேன், இது ரெண்டும் இதுக்கு மட்டும் மைனஸ் போட்டிருக்கேன், ஏன்னா எம்டி பண்ணுது. ஆல் த 3 பைப்ஸ் ஆர் ஓப்பன் டுகெதர் ஃபார் 8 minutes. 3யுமே 8 minutes ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் தென் சி இஸ் க்ளோஸ்டு. அப்புறம் சியை க்ளோஸ் பண்ணுறாங்க, அது எம்டி பண்ணுறது, அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ இன் ஹவு மச் டைம் வில் A and B டுகெதர் ஃபில் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த டேங்க். மிச்சத்தை A and B சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணணும்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். இப்போ இது 3ம் பார்த்தோம்னா இதில் கிரேட்டர் நம்பர் 84. இதை 2 டைம்ஸ் போட்டாலே எனக்கு செட் ஆயிரும் இந்த இடத்துல. அப்போது இது 168ன்னு வரும். ஏன்னா அந்த 168 இதுலேயும் டிவைட் ஆகும், இதுலேயும் டிவைட் ஆகும். அப்படி பார்த்தோம்னா 168, இங்கே 4, இங்கே 3, இங்கே 2, இது 2 ஃபில் பண்ணக்கூடியது, இது மட்டும் எம்டி பண்ணுறது. இப்போ என்ன சொல்கிறாங்க, 3மே 8 minutes ஓடி இருக்குது. இப்போ 4 + 3 7, 7 - 2 5. இப்போ 5 × 8 40 ஃபுல் ஆயிடுச்சு. 40 ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 168ல் 40 போச்சுன்னா 128 தான் மிச்சம் இருக்கும். இந்த 128 மிச்சம் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா சி இஸ் க்ளோஸ்டு. அப்போது இதுக்கு இங்கே வேலை இல்லை. இப்போ அடுத்து வேலை இல்லைன்னா 4, 3 இது ரெண்டும் சேர்ந்து ஃபில் பண்ணுது. 4 + 3 7. அவ்வளோதான், ஆன்சர் வந்துருச்சு. இதே மாதிரி வேறு எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னா, கடைசி உள்ள பைப் வந்து பின்னாடி இருந்து கொஞ்ச நேரம் வேலை பார்த்தது அப்படின்ற மாதிரி கொடுத்து அதை நீங்கள் போட்டு கழிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா 1/3 ஃபுல்லானது எவ்வளோ, 2/3 ஃபுல்லானது எவ்வளோ, அவ்வளோதான் கேட்குறாங்க. பெருசாக ஒன்றுமே கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒரு 1 or 2 ஸ்டெப்ஸ் கால்குலேஷன் வருது, அவ்வளோதான். இப்போ இதையுமே நம்ம பண்ணோம்னா 1 7 இங்கே போட்டோன்னா 18 மிச்சம் 2 இருக்கும், இங்கே 7 18 2/7 அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 70 நம்பர்ஸ் என்ன, ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 அந்த மாதிரி கேட்டுறாங்க. இல்லை நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துறாங்க, அப்படின்னாலும் 1 இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். நம்மளுக்கு சம் ஆஃப் n நம்பர்ஸ் ஃபார்முலா தெரியும். சம் ஆஃப் n நம்பர்ஸ் ஃபார்முலா என்ன, n × n + 1/2 போட்டோம்னா மொத்தம் 70 நம்பர்ஸு, n + 1ன்றதுனால 18 /2. இதை கேன்சல் அவுட் பண்ணால் 9, 7 9 63, மிச்சம் 153ன்னு வரும். டிவைடட் பை என்ன பண்ணுவோம், மொத்தம் எத்தனை நம்பர்னு போடணும். அப்போ டிவைடட் பை என்னங்கும் போது மொத்தம் 17 நம்பர் போட்டோம்னா யூனிட் டிஜிட் வச்சு 9 தூக்கிடலாம். 9 7 63, அது ஒன்று தான் ஆப்ஷனில் இருக்கும். அவ்வளோதான். இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 2:3:5 இப்படி கொடுத்துட்றாங்க. எல்சிஎம் 19 கொடுத்துட்டாங்க. ஹச்சிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான், பார்த்தா தான் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குது. பெரிய ஸ்டாண்ட்ஸெல்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க, 90. மொத்தம் எத்தனை நம்பர், 3 நம்பர். 3ஐயும் பெருக்கிற வேண்டியதான். 2 3 5, 2 3s are 6, 6 × 5 30 முடிஞ்சது. ஆன்சர் ஹச்சிஎஃப் என்னென்னா 3 போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படி ஒரு கொஸ்டின் வருது. அடுத்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. A can do a work in 11 hours. சரி, ஏக்கு 11 hours. B can do a same work in 33 hours. அப்புறம் ரெண்டுக்குமே டோட்டல் ஒர்க் எடுத்த வேண்டியதான். 33ன்னு போட்டோம்னா இங்கே 3 வரப்போகுது, இங்கே 1 வரப்போகுது. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, B left after 3 days. அப்போ என்ன நடந்திருக்கு, 2 பேருமே 3 நாள் வேலை பார்த்துட்டாங்க. 3 நாள், இப்போ 2 பேருமே சேர்ந்தோம்னா 4, 12 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ 3 நாளைக்கு அப்புறம் என்ன ஆகிறாரு, B லெஃப்ட் ஆகிறாரு. தென் ஹவு மெனி டேஸ் A alone கேன் கம்ப்ளீட் இட்டுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ 33ல் 12 முடிஞ்சிருச்சு. இப்போ இது ரெண்டையும் கழிச்சோம்னா மிச்சம் இருக்கக்கூடியது 11 தான். அதை யார் பண்ணுறா, ஏக்கான எஃபிஷியன்சி 3. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். 11/3 முடிஞ்சது. அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க. இதுக்கு நார்மலாக ஃபார்முலா போட்டு செய்வீங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR/100. நான் அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். 8 இங்கே 4, 8 4s are 32. 32 என்னன்னு கேட்குறாங்க. அவங்க கொடுத்துருக்கிறது என்ன, இப்போ 100ன்னு எடுத்துக்கிடுவேன். இப்போ 100 தான் 2 lakhsனா 32ன்னு பார்த்தா இங்கே 2 0, இங்கே 2 0 கட்டு. 32 × 2 64ன்னு என்ன ஆப்ஷனில் இருக்கோ போட்டுருவேன். அதோட 3 0 சேர்த்துக்கிடுவேன். அவ்வளோதான், சிம்பிள். இதுவும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரிக்னாமெட்ரி சம் கேட்டுடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா
ஒன்றுமே செய்ய வேண்டாம். அப்படியே கொடுத்துருக்கிறத எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அதே தான் பண்ண போகிறோம். சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை சீக்கண்ட் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 பை சைன் தீட்டா இன்ட்டு கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 பை கொசிகண்ட் தீட்டா. இப்படி வந்துருச்சு. இப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் மைனஸ் 1 என்ன? சீக்கண்ட் ஸ்கொயர் மைனஸ் டேன் ஸ்கொயர் 1. அப்போ என்ன ஆகும்? டேன் ஸ்கொயர் தீட்டா பை சீக்கண்ட் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 1. அப்போது மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆயிரும் டிவைடட் பை சைன் தீட்டா இன்ட்டு கொசிகண்ட் ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போது காட் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை கொசிகண்ட் தீட்டான்னு வந்துடும். நம்ம ஆல்ரெடி ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி பேசிக் சம்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருக்கோம். அதில் தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. அதை நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டேன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. டேன் ஸ்கொயருக்கு என்ன எழுதலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்புறம் டிவைடட் பை சீக்கண்ட் தீட்டான்னு இருக்குது. நான் என்ன எழுதுகிறேன்? டிவைடட் பை சீக்கண்ட் தீட்டான்னு போடாமல் இன்ட்டு சீக்கண்ட் தீட்டான்னு என்ன? 1 பை காஸ் தீட்டா. அதனால் காஸ் தீட்டா டிவைடட் பை 1 இன்ட்டு இது அப்படி எழுதிக்கிற வேண்டியதான். மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா இன்ட்டு இந்த காட் ஸ்கொயருக்கு காஸ் பை சைன் எழுதிக்கலாம். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இது டிவைடட் பை கொசிகன் தீட்டான்னு இருக்கும். டிவைடட் பை கொசிகன் தீட்டாவை இன்ட்டு 1 பை கொசிகன் தீட்டான்னு எழுதலாம். இப்போ கொசிகன் தீட்டாவை 1 பை சைன் தீட்டான்னு எழுதுவோம். அப்போ சைன் தீட்டா என்ன ஆகும்? மேலே வந்துடும். சைன் தீட்டா டிவைடட் பை 1. அப்படி அவ்வளோதான். இது அப்படி கேன்சல் அவுட் பண்ணோம்னா ஆன்சரு. இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கேயும் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இங்கே சைன் ஸ்கொயரு, இங்கே சைனு, இங்கே சைனு. அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன? மைனஸு காஸ் கியூப் தீட்டா. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு சில சம்ஸ் வருது. இந்த ஃபார்மேட்டில் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. இது போக பார்த்தீங்கன்னா இந்த போட் அண்ட் ஸ்ட்ரீமில் போன கொஸ்டின்லேயே மேக்ஸ் அனாலிசிஸில் ஒரு சம் செஞ்சுருப்பேன். அந்த மாதிரி மேக்ஸிமம் சம் ரிப்பீட் ஆகுது. இந்த ரேஷியோ வச்சு வர்றது அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு மீன் மீடியன் மோடு ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இந்த மாதிரியும் கேட்டுறாங்க. ஒரு சில ஷிஃப்ட்லலாம் எப்படி கேட்குறாங்கன்னா டேரெக்டாகவே சிம்பிளாக கொஸ்டினே மீடியன் என்ன அப்படின்னு கொடுத்து நம்பர் ஆஃப் சீரீஸ் கொடுத்துட்றாங்க. ஒரு 10 நம்பர் கொடுத்துட்றாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்? அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு நடுவில் உள்ள நம்பரை தூக்கிட்டோம்னா அந்த தூக்குற நம்பர் தான் ஆன்சரு. இப்போ அதுவே 2 நம்பராக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? அதை ரெண்டையுமே ஆவரேஜ் எடுத்துட்டோம்னா அதான் ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா 1 5 7 8 4 இப்படி இருக்குது. இப்போது இந்த இதில் நம்ம என்ன பண்ணுவோம்? அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுவோம். 1 4 5 7 8ன்னு வரும். அப்போ இதில் ஆன்சர் பார்த்தா 5 தான் ஆன்சரு. இது மீடியன் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நடுவில் எடுத்தோம்னா முடிஞ்சது. இதுவே இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? இங்கே 3ன்னு போட வேண்டியதான். நடுவில் உள்ள 2 நம்பருக்கு ஆவரேஜ் எடுத்தால் அதான் ஆன்சர். இங்கே 4.5 வரும். இதுதான் மீடியன். இந்த மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் மீடியன் மோடு இது ரெண்டுமே யூஸ் பண்ணி ஃப்ரீக்வன்சி வச்சுலாம் ஃபார்முலா இருக்குது. அந்த இதையும் நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். எப்படின்னா சிக்மா எஃப்எக்ஸ் பை சிக்மா எஃப் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா. அடுத்து எல் ப்ளஸ் என் மைனஸ் ஏ போட்டு இன்னொரு ஃபார்முலா வரும். அதையும் கவனமாக பார்த்துட்டு போயிருங்க. இதில் தான் மேக்ஸிமம் சம்மில் வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. எக்ஸ் பவர் 4 பை 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 என்ன? இல்லை இங்கே மைனஸ் கொடுத்துட்டு இங்கேயும் மைனஸ் கொடுத்து அப்படி கேட்கலாம். இல்லை எக்ஸ் பவர் 5 இல்லை எக்ஸ் க்யூப் என்ன? இந்த மாதிரி கேட்கலாம். இதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ இதுக்கே இந்த இடத்துல ஒரு 3 கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் 3னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் என்ன பண்ணுவோம்? பி ஸ்கொயர் மைனஸ் 2. அப்போது 3 ஸ்கொயர்னா 9 மைனஸ் 2னா 7 வந்துட போகுது. எக்ஸ் பவர் 4 பை 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 4னா 49 மைனஸ் 2 47. அவ்வளோதான். இதே மாதிரி மைனஸ்க்கு என்ன, எக்ஸ் பவர் 4க்கு என்ன, 5க்கு என்ன, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாகவே வச்சிடுறாங்க. 2 கொஸ்டின் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. காம்ப்ளிகேட்டட்னா வேறு ஒன்றும் இல்லை. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், மார்க்கெட் ப்ரைஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் ஈஸி தான். ஏன்னா கால்குலேஷன் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஸ்பீடப் பண்ணி போட்டிங்கன்னா அதையுமே சால்வ் பண்ணிடலாம். அடுத்து ஜாமெண்ட்ரியில் மேக்ஸிமம் இந்த பேரலல் லைன்ஸ், ட்ராவர்ஸ் இதெல்லாம் வச்சு கேட்டுறாங்க. அதெல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. வேறு நான் ஆல்ரெடி சொன்னது தான். குவாட்ரிலேட்டரல்ஸ், ராம்பஸ், ஹெக்ஸகன் அதுக்கான ஃபார்முலா, ட்ரையாங்கிள்ஸ் எல்லா ட்ரையாங்கிள் அதுக்கான ஏரியா அதுக்கான ஃபார்முலா எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு போயிருங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வருது. மென்சுரேஷனில் ஒரு சில ஷிஃப்ட்லலாம் எப்படி பண்ணுறாங்கன்னா மென்சுரேஷனில் ஹாலோ சிலிண்டர், ஹாலோ ஷாஃப்ட்டு அந்த மாதிரி கொடுத்து ஃபார்முலாவே அவங்க கொடுத்துட்றாங்க. ஃபார்முலா கொடுத்துட்டு ஒரு 2 வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதை தூக்கி அந்த ஃபார்முலாவில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிங்கன்றாங்க.
இது கண்டிப்பாக ஸ்பீடு கால்குலேஷன் இல்லைன்னா பண்ணவே முடியாது. இதெல்லாம் கடைசி எடுத்து பண்ணுங்கள். ஆனால் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணலாம். வழி இருக்கும். அதையும் பண்ண பாருங்கள். Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.